யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக அல்லது சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை என்ன செய்தார்? ஆமென். கர்த்தருடைய சிறையிருப்பை நான் சொன்ன இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? மாற்றங்களை நடப்பிக்கிறவர். இந்த உபவாச நாட்களில், இந்த ஜெப நாட்களில் நமக்குள்ளே நம் நடுவே ஒரு பெரிய மாற்றங்கள் கர்த்தரால் வரத்தான் போகிறது, நடக்கத்தான் போகிறது. என் கண்கள் அதை காணத்தான் போகிறது. ஆமென். சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. செய்தியுடைய தலைப்பு ஜெபத்தினாலே, உபவாசத்தினாலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமா ஆமா. இன்னைக்கு அந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆமென். ஒன்று, சிறையிருப்பை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ரெண்டு, வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஐயா, இயேசு கிறிஸ்து ஜெபத்தினால என் சிறையிருப்பை முழுவதையும் அவர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ரெண்டு, ஜெபத்தினால உபவாசத்தினால வியாதி முழுவதையும் கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. மூன்று, ஆவிக்குரிய மண்டலங்களில் அல்லது சபையில் அல்லது ஆலயத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எங்களுக்குள்ளே நடப்பிக்க போகிறார் என்பதை உணர்கிற எல்லாரும் பலத்த கரவொலிகளை எழுப்பி இயேசு நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத புஸ்தகம் 42வது அதிகாரம், யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் யோபு தன்னுடைய சிநேகிதன்மாருக்காய் அவர் ஜெபித்த போது, வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை என்ன செய்தார்? ஆமா, மாற்றினார். மாற்றம். இந்த உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் காண்கிற எல்லா நிலைகளிலும் பெரிய பெரிய மாற்றங்கள் என்ன செய்கிறது? ஒரு 25 அல்லது 30 வருடங்களுக்கு முன்னால இருந்த கலாச்சாரங்கள் இப்பொழுது இல்லை. ஆமென். அன்னைக்கு நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாம் இப்போ நமக்கு இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னால சிறுபிராயத்தில் பிள்ளைகள் எல்லாம் தோத்தரும் அந்த கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலே எல்லாருடைய வீடுகளிலும் என்ன இருக்கும்? தம்பிமாருடைய கையில் என்ன கார்? 2 வீலர் இருக்கும், 4 வீலர் இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தோத்திரம். அந்த நொங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்ட் அப்படி ஒதுக்கி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வீட்டில் எடுத்து கொண்டு வந்து 2 நொங்குன் பகுதிகளெல்லாம் அப்படி அழகாக செத்தி எடுத்து ஒரு குச்சை நடுவில் சொருவி என்ன செய்வாங்க? 2 வீலர் போகுமா? 30 வருஷத்துக்கு முன்னால் அதெல்லாம் வீட்டில் நெஞ்சுது இருந்தது. அப்புறம் கார் உடஞ்சி பழுதடைந்த பாதிக்கப்பட்டு போனதான அந்த 2 சக்கர வாகனம் சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டயர் தேஞ்சு போச்சுன்னா அதை என்ன செய்ய மாட்டோம்? தூர 30 வருஷத்துக்கு முன்னால எல்லாருடைய வீட்டில் என்ன இருக்கும்? அழகான ஒரு அதுதான் கார், அதுதான் பைக். பிரைஸ் தி லார்ட். 30 வருடத்தை தாண்டியாச்சு. அன்னைக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் தான் அத்தி பூத்தார் போல 2 சக்கர அந்த மோட்டார் சைக்கிளை பார்க்க முடியும். இல்லைன்னா எங்கேயாவது பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் கார் என்ன செய்யும். இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு அதிசய காட்சி, எங்க பார்த்தாலும் 2 கார் என்ன செய்யுது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வண்டியை கூட இடம் மாட்டாலும் ரோட்டுக்கு மேலேயாவது என்ன செய்யும். இன்னைக்கு எல்லா வீடுகளிலும் என்ன இருக்கு? மோட்டார் சைக்கிள் என்ன செய்யுது. 5 ரூபா கொடுத்தா போதும், 10 ரூபா கொடுத்தா போதும், கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, கொண்டு போய் இன்சியலா ஒரு சின்ன பேமெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்து என்ன வந்துடும்? கார். மிகப்பெரிய மாற்றம். அல்லேலூயா. உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லா துறைகளிலும். கல்வியில் பெரிய மாற்றம். 17 வயசுள்ள ஒரு பையன் 40 மொழிகள் என்ன செய்யறான்? 40 லாங்குவேஜ், 40 மொழிகள் அவன் என்ன செய்தான்? பேசுறான். வேதம் சொல்லுது, கடைசி நாளில் மனுஷனுக்கு என்ன பொறுத்து போகும்? நமக்கு தமிழே சரியா என்ன செய்ய முடியல, அது சரியா பேச முடியல. ஆனா அவன் 40 மொழிகளில் என்ன செய்தான்? அந்த அளவுக்கு அவனுக்கு மெமரி பவர், அந்த அளவுக்கு மொழிகளின் மீது ஒரு பற்று. தோத்திரம். 40 மொழிகளை. கடைசி காலத்தில் அறிவு என்ன செஞ்சிருமா? பெருத்து போகும். தோத்திரம்.
நம்ம சாப்பிடுகிற உணவு பழக்க வழக்கத்தில் பெரிய மாற்றம் நினைச்சிட்டு அன்னைக்கு அம்மியில் அரைச்சி சொல்லுங்களேன், ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கல. அம்மியில் அரைச்சி சொல்லுங்க, அம்மியில் அரைச்சி கிண்ணியில் அப்படிதான் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு அம்மியும் தெரியாது, கிண்ணி அல்லேலூயா எல்லாமே ஃபாஸ்ட்டாக நினைஞ்சிட்டு. சென்னை பட்டணம் பரபரப்பான பட்டணம். ஆமாம், ரொம்ப வேகமாக மக்கள்லாம் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அம்மியும் தெரியாது, கிரைண்டரும் வேண்டாம், மிக்சியும் என்ன செய்யணும் ஒன்றும் வேண்டாம். ரெடிமேடு இட்லி என்ன செஞ்சுட்டு, ரெடிமேடு மாவு என்ன செஞ்சுட்டு, ரெடிமேடில் இடியாப்பம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட்டாகவே என்ன செஞ்சிடலாம். சமயமா ஹல்லேலூயா. உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம், மனிதனுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம், எல்லா துறைகளிலும் மாற்றம், விஞ்ஞானங்களில் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றம், இதுவரைக்கும் கண்டுராத மாற்றம், கல்வியில் எஜுகேஷன் லெவலில் இதுவரைக்கும் மனிதன் கண்டுராத மாற்றம். கம்ப்யூட்டர் காலம், நானோ டெக்னாலஜி மாதிரி இப்போ என்ன வந்தாச்சு, AI. ஹல்லேலூயா. ஆமா, பயங்கரமான ஒரு மாற்றத்துக்கு நேராக இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய உறவுகளில் மாற்றம். ஹல்லேலூயா. உறவுகளில் மாற்றம். ஆண்டவனேன்னு சொல்லி அத்தானே என்ன செஞ்சாங்களாம், யார் புருஷனை ஆண்டவனேன்னு என்ன செஞ்சாங்களாம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, சமயமும் இல்லை. பட்டணத்தில் ஹாய், நம்ம ஊரில் ஓய், பட்டணத்தில் ஹாய். ஹல்லேலூயா. தோத்தர் இல்லைன்னா பேரை சொல்லி என்ன செஞ்சாங்க. அன்னைக்கு பழைய ஆட்களில் பாட்டிமார்ட்டான் பேர், புருஷனார் ஐயாமார் பேர், உங்கள் வீட்டுக்கார் பேரை சொல்லுங்கன்னா என்ன செய்வாங்க. நான் கிராமத்தில் வளர்ந்தவன், பேர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சிருந்தாங்க சர்வசாதாரணமாக. பெரிய மாற்றம். சரி, இப்படி நிறைய சொல்லிட்டு போனால் செய்திக்குள்ள வர முடியாது. இந்த உலகம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேராக என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்கு. சபையும் சபைக்குள்ளேயும் பெரிய பெரிய மாற்றம். அல்லேலூயா. பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மாறாத தேவனுடைய மகிமையின் முகத்தை பார்த்து பார்த்து அல்லேலூயா. என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாற்றங்களை சாரும் ஆண்டவரே, என்னுடைய ஜெப ஜீவியத்தில் மாற்றங்களை சாரும் ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் தாரும் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில எனக்கு மாற்றங்களை சாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வின் நடுவிலே என் ஆண்டவர் ஏதாயில் ஒரு மாற்றத்தை தரத்தான் செய்வார் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு விசை கைகளை நல்லா தட்டி ஆமென். ஹல்லேலூயா. Glory to Jesus. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 விதமான மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர காத்திருக்கிற 3 விதமான மாற்றங்களை இந்த இரவு நேரத்தில் நடுவிலே வசனத்தை கொண்டு சொல்லி ஆமென் ஜெபித்து முடிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய ஊழியர் ஜெபத்தில் நடத்தின போதே இந்த வேத பகுதியை நமக்கு சொல்லி கொண்டே இருந்தார். எத்தனை பேர் நம் கவனத்தில் எடுத்தோம், எத்தனை பேர் ஏற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். உண்மைன்னு சொல்றாங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே தேவ மனிதனாகிய யோபை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். 42வது அதிகாரத்தின் நாம் வாசித்ததான இந்த 10வது வசனத்துல யோபின் சிறையிருப்பு, ஊத்ஸ் தேசத்துல மிகப்பெரிய செல்வந்தன், நெய்யினாலே தன்னுடைய கைகளை கழுவினவன், திரும்புகிற இடமெல்லாம் ஆமென் ஐஸ்வர்யத்தில் பெருத்திருந்த ஒரு மனிதன். அவருக்கு சபைக்குள்ளே கனமுண்டு, வீதியிலே கனமுண்டு, வாலிபர்கள் நடுவிலே கனமுண்டு. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், மிருகங்களுக்கு சொந்தக்காரன், வேலைக்காரிகளை உடையவன். இப்படிப்பட்ட மகத்தான மேன்மைகளுக்கு சொந்தக்காரனுடைய வாழ்விலே ஒரு நாள் சஃபேயர் வந்து விழுந்த ஒரே நாளிலே எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக என்ன செய்தான், இழந்தான். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில உச்சந்தல முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் பாதிக்கப்பட்டு போன ஒரு நிலைமையில ஆமேன் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான பலவீனத்தின் நடுவிலே அவன் தள்ளப்பட்டவனாய் அவன் அங்கே இருக்கிற ஒரு நேரம் நண்பர்கள் எல்லாரும் ஒதுங்கி கொள்ளுகிறார்கள். ஆமேன் அவனை நேசித்தவர்கள் எல்லாம் விலகி போனார்கள். ஆமேன் கல்லானா
ஆனாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிற மனைவியும் அவனுடைய சரீரத்தில் இருந்ததான பலவீனத்தை கண்டவுடனே ஆமென், ஏனையா நீர் இன்னும் ஜீவிக்கிறீர், ஆமென், தேவனை தூசித்து என்ன செஞ்சிருங்க புருஷனாரே, தேவனை தூசித்து ஜீவனை என்ன செஞ்சிடும், செத்து போயிரும். என் கண்களுக்கு முன்னால நீ இருக்க கூடாது, இனி நீர் இருக்க உத்தமத்துல இருந்ததெல்லாம் போதும். ரெண்டு காரியத்தை செய்யும். ஒன்னு, உம்ம தெய்வத்தை தூசிக்கணும். ரெண்டு, நீர் ஜீவனோடு இருந்தது போகும், செத்து போகும். அப்படிப்பட்டதான ஆமென் வார்த்தைகளையும் கேட்டு ஆமென் சாம்பலில் உட்கார்ந்து கொண்ட நிலைமையில ஆமென் ஸ்தோத்திரம், பருக்களால் பாதிக்கப்பட்ட நிலைமையில, கொடூரம் தன்னை தாக்கின ஒரு நிலைமையில, தன்னுடைய மாம்சம் எல்லாம் உருவழிந்து போனாலும், இந்த தோல் முதலாய் ஆமென் அழுகி போனாலும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் அவரை காணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆமென் தேவனுக்கு மேல பக்தி வைராக்கியமாயிருந்ததால் தேவனை ஆமென் நம்பி இருந்தவர் தேவ மனிதனை குறித்து சொல்லுகிறது. கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஐயா, இன்னைக்கு ராத்திரி நேரம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆமென், ஜெபத்தின் மூலமாய் என்ன நடக்கும்? ஆமென், ஜெப வீடு என்று சொல்லி ஓடுகிறாயே, ஜெப வீடு என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறாயே, ஜெபம் என்று சொல்லி ஓடி நாடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்னத்தான் நடக்கும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜன மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்களா? உங்க குடும்பம் சொல்லுதா? உங்க வீடு சொல்லுதா? உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்களா? ஜெபத்தினால என்னையா நடக்கும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, ஜெபத்தினால சிறை மாறும். யோபுக்கு செல்வம் போச்சு, ஆசைகள் போச்சு, மிருகம் ஜீவனம் எல்லாம் போச்சு, குடும்பத்தின் மேன்மை போச்சு, உறவுகள் போச்சு, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. ஒண்ணு இல்ல, சரீரத்தில் ஏதாயிலும் இருக்குமானா சரீரமும் ஆமென் இயல்பான நிலைமைகள் அல்ல, சரீரமும் அழுகி போய் நாச்சம் எடுத்து கொண்டிருக்கிற நிலைமை, எல்லாத்தையும் இழந்துட்டானா யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. சிநேகிதருக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, பிறருக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஆத்ம பாரத்தோடு தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்கிற, ஜெபத்தில் விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளையே, நான் சொல்லுவேன், தாழ்மையா சொல்லுவேன், நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் மோசமான ஒரு அனுபவம், விடுதலை அற்று போன ஒரு அனுபவம், நினைச்சதை செய்ய முடியாது, சுயாதீனம் பறிக்கப்பட்டு போகிற ஒரு அனுபவம். நம்ம சிந்திக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது, நினைக்கிறத செய்ய முடியாது, ஆமென், விரும்புகிற ஆகாரத்தை புசிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த சுயாதீனத்தை அவன் இழந்து போகிற ஒரு இடம் தான் என்னது? சிறை. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க பார்க்கலாம். பின்னால வரைக்கும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தோத்தம், சிறை. ஆமா, ஒன்னும் செய்ய முடியாது. நடபடிகள் 12வது அதிகாரத்தில் யாக்கோபை ஆமென் ஏரோது கொன்னாச்சு, படுகொலை செய்யப்பட்டான் யாக்கோபு. யாக்கோபு கொன்னாச்சு. இனி அடுத்து யார் இருக்கிறா? அண்ணாச்சி பேதுரு இருக்கிறார். இவரையும் கொன்னுறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல ஏரோது அவரை பிடிச்சி எங்க கொண்டு போட்டாச்சு? சிறையில கொண்டு போட்டாச்சு. அவருடைய கைகள் இருப்பு சங்கிலிகளால் புனைக்கப்பட்டு போய் கிடக்கிறது. அவர் அடைக்கப்பட்டிருந்த வீட்டில் வெளிச்சம் உண்டா அப்படின்னா வெளிச்சமும் இல்லை. ஒன்னு கைகள் கட்டப்பட்டு கிடக்கு, 2 பூட்டப்பட்ட அறை, 3 பூட்டப்பட்டு இருக்கிற அறையில வெளிச்சம் இல்லை, 4 ஆமென் எல்லா இடங்களிலேயும் ஆமென் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான அடைப்புகள் நடுவிலே, இப்படிப்பட்டதான கட்டப்பட்ட நிலைமையிலே, இப்படிப்பட்டதான இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையில வேதம் சொல்லுது, தேவ மனிதனாகிய ஆமென் பேதுரு சிறைச்சாலை சிறையிருப்புக்குள்ளே அவன் நல்ல நித்திரை செய்து கொண்டிருந்தான்.
ஆமென். அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். பரிசுத்த வேதம் அவனை குறித்து 12வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா இப்படிப்பட்ட நிலைமையில சபையார் அவனுக்காக, அந்த தேவ மனிதனுக்காக, அந்த பேதுரு அப்போஸ்தலனுக்காக சபை உக்கமாய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஹல்லேலூயா. சபை ஜெபித்துக் கொண்டே இருந்தது. ஐயா, ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு என்னையா பிரயோஜனம்? சபையை ஜெபிக்கிறதுனால உனக்கு என்ன நன்மை? ஆமென். அக்கா, அண்ணா, ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? வேதம் சொல்லுது, தேவ பிள்ளைகள் சபையார் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆமென், பரலோகம் சும்மா இருக்கல. பரலோக தேவனால் சும்மா இருக்க முடியல. பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிற இயேசுவால் சும்மா இருக்க முடியல. சிங்காசனம் அசைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்காக சிங்காசனம், ஆமென், கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு சும்மா இருக்க மாட்டார். அவர் எழுந்து நிற்கத்தான் செய்வார். அவர் தம்முடைய தூதனுக்கு கட்டளை கொடுக்கத்தான் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், பரலோகம், ஆமென், திறக்கப்பட்டது. பரலோகத்தின் நடுவில் தேவன் தம்முடைய தூதன்மார் அனுப்ப ஆரம்பிச்சார். தூதன்மார் பரலோகத்திலிருந்து பூலோகத்தை தேடி வந்து இறங்கினாங்க. ஏரோதுவின் அதிகாரத்தின் எல்லைக்குட்பட்ட நிலைமையில் இருக்கிறதான அந்த சிறைச்சாலை, ஆமென், வாசல் கதவுகள் எல்லாம், எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டாலும் தூதனுக்கு கருது பொருட்டு கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அது தூதன்மாருக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பூட்டப்பட்ட அறையில் புகுந்து அற்புதங்களை செய்கிற இயேசு, பூட்டப்பட்ட அறையில் புகுந்து அற்புதங்களை செய்த இயேசு ஜீவிக்கிறபடியினாலே தம்முடைய தூதனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்த நேரத்தில் பூட்டப்பட்ட அறைக்கு தூதன் வந்து இறங்கினான். இன்றைக்கு இரவு நேரத்தில் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஆமென். உங்களுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய, ஆமென், சரீரத்தின் நிலைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? உங்கள் பொருளாதாரங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய ஞானம் கட்டப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய சரீரம் ஏதோ ஒன்றால் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறானா? மந்திரங்கள், தந்திரங்கள், சிலவைகளை கட்டி வைத்திருக்கிறதா? இன்னைக்கு ராத்திரி நேரம் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் கட்டுகளை உடைத்தருகிறவர். கைத்தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். போதாது 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 போதாது. எஸ், அவர் கட்டுகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபிக்க 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 பூட்டப்பட்ட அறையில தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். தூதன் வந்து இறங்குற இடம் இருள் சூழ்ந்திருக்க முடியாது. தூதன் வந்து இறங்குற இடத்துல இருளின் வல்லமைக்கு இடமே கிடையாது. அதுவரைக்கும் இருளாயிருந்த இடத்துல தூதன் வந்து இறங்கின உடனே பைபிள் சொல்லுது 12வது அதிகாரத்தில் அறையில ஒரு பெரிய வெளிச்சம் என்ன செஞ்சது? சில வீடு அந்தகாரம் பிடிச்சு போய் என்ன செய்யும்? கிடக்கும். சிலருடைய குடும்பங்கள் அந்தகாரம் பிடிச்சு போய் கிடக்கும். சிலருடைய தொழில் வியாபாரங்கள் அந்தகாரம் பிடிச்சு போய் கிடக்கும். எத்தனைதான் முயற்சி, எத்தனைதான் பிரயாசங்கள், எத்தனை லட்சங்களை இறக்கி தொழிலை செய்தாலும், ஐயா, என்னுடைய தொழிலில், ஆமென், அந்தகாரத்து நிறைந்திருக்கிறது. ஒரு வருமானமும் இல்லை, ஒரு லாபமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆமென். ஏதோ ஒரு சக்தி தொழிலை பிடித்து வைத்திருக்கிறது போல நான் ஃபீல் பண்றேன். குடும்பங்களில், ஆமென், இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு நிலைமை. பிரயாணங்களில் இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு நிலைமை. ஜீவிதத்தில் இருளான ஒரு நிலைமை. ஒரு பெரிய டார்க்னஸ் அனுபவம், ஒரு பெரிய இருள் நிறைந்த ஒரு அனுபவம். இன்னைக்கு இரவு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன், குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வர போறேன். விசுவாசிக்கிற? ஹல்லேலூயா. மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அந்த இடத்துல, அந்த அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. தூதன் வந்தவுடனே வெளிச்சம் மாத்திரமாமா, தூதன் கட்டப்பட்டு கிடக்கிற பேதுருவின் விழாவை என்ன செஞ்சானோ, சரீரத்தை, இன்னைக்கு ராத்திரி இந்த ஜெப நேரத்தில் என் சரீரத்தை கர்த்தர் தொடத்தான் செய்வார். சபையே, உங்கள் சரீரத்தை கர்த்தர் தொடத்தான் செய்வார். சரீரத்தை தூதன் தொட்ட உடனே என்ன நடந்தது தெரியுமா? பேதுருடைய 2 கையையும் கட்டி வச்சிருந்த சங்கிலி, இருப்பு சங்கிலியே உடைஞ்சு விழுந்தது.
உடைஞ்சு விழுந்தது. இந்த ராத்திரியில கர்த்தர் ஏற்படுத்துகிற ஒரு பெரிய மாற்றம், பரிசுத்த ஆவியானவரால் வருகிற ஒரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? உன் கைகளில் இருக்கிற இருப்பு சங்கிலி உடைஞ்சு ஓடாத்தான் போகும். ஏற்றெடுக்கிற எல்லாரும் நல்ல கையை தட்டி கைத்தட்டி ஆராதிக்க முடியலையா? கையை உயர்த்தி ஆராதிக்க முடியலையா? கைகளால் நற்கிரியைகளை செய்ய முடியலையா? கைகளினால தேவனுக்கு கொடுக்க முடியலையா? இரவு நேரம் கரத்தில் இருக்கிற கட்டை ஆண்டவர் உடை தருவாரா? இருப்பு சங்கிலி உடைஞ்சு விழுது, இருப்பு சங்கிலி சகருது, இருப்பு சங்கிலி சிதறுது. ஹalleluya, ஹalleluya. அந்த அறையில் ஒரு பெரிய வெளிச்சம், அந்த அறையில் கட்டப்பட்டு கிடந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய விடுதலை. அவன் கண்ணை திறந்து பார்த்தா இருப்பு கதவுகள் தானாய் திறந்து கிடக்கு. யார் திறந்தா தெரியாது, யார் பூட்ட திறந்தா தெரியாது, யார் சாவியை கொண்டு வந்தா ஜனங்களுக்கு தெரியாது. ஆமென். வேலைக்காரனுக்கு தெரியாது, அங்க நிற்கிற பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தெரியாது. எல்லாருடைய கண்கள் திறந்திருக்கக்கூடிய நிலைமையில், எல்லாருடைய கண்கள் ஆமீன் திறந்திருக்கிற அதே நேரத்தில் தம்முடைய ஆமீன் மனிதனுடைய கரங்களை விடுவித்த தேவன் தம்முடைய மனிதனுக்கு முன்னால செல்ல 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 பரலோக தேவன் செல்ல 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 அவருடைய தூதன்மாருடைய சேனை பிரசனம் போக போக கதவுகள் தானாய் திறக்கப்படுது. இந்த ஜெப நாட்களில் சில வாசல் உனக்கு திறக்கத்தான் போது. சபையே, தேவ ஜனமே, உங்களுக்கு சில வாசல்களை கர்த்தர் திறக்கத்தான் போகிறார். ஆமென். ஏற்றெடுக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்றெடுக்கிறவங்க ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்றெடுக்கிறவங்க நல்ல கையை தட்டி இயேசுவே ஏசப்பா. இன்னும் சிலர் கை தட்டலப்பா, இன்னும் ராத்திரி வேளை சிலர் கையை தட்டலப்பா. ஓ, கண்ணை மூடலப்பா, கையை தட்டலப்பா. அவர்களை தொடுங்கப்பா, ஒரு அக்கினி வந்து விழுவாதா. துதிங்க துதிங்க சகோதரி, சகோதரி, உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ஆமென். வாசல் திறக்குது, அடைக்கப்பட்ட வாசல் திறக்குது. இசையா, அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுதே இயேசுவின் நாமத்திலே. உங்களுக்கு தெரியுமா, தூதன் முன் செல்ல, ராஜாதி ராஜா இறங்கி முன் செல்ல கதவுகள் திறக்கத்தான் செய். இன்னைக்கு அண்ணா சில கதவுகளை கர்த்தர் உங்களுக்காய் திறப்பார். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் கதவுகளை திறக்கத்தான் செய்வார். எந்த மந்திரங்கள் வாசலை அடைத்தாலும், எந்த மந்திர வல்லமைகள் ஆமேன் வாசலை அடைத்தாலும், நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த பில்லி சூனியங்கள் கதவுகளை அடைத்தாலும், அவை எத்தனை இருப்பு சங்கல்கள் சரீர மண்டலங்களை காட்டினாலும், என் ஆண்டவர் ஜெப நாட்களில் அற்புதங்களை செய்யத்தான் போகிறார், மாற்றங்களை உருவாக்கத்தான் போகிறார். உன் கையில சரியத்தில் இருக்கிற கட்டுகள் உடைந்து விழத்தான் போகிறது. உனக்கு முன்னால வாசல் திறக்கத்தான் போகிறது. நல்ல கைகளை தட்டு. அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தில் திறந்தால் அதை அடைக்கவும் முடியாதே. அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தில் திறந்தால் அதை அடைக்கவும் முடியாதே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றோ நடந்திடுமே. செய்யா, இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. என் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றோ நடந்திடுதே. இயேசுவின் நாமத்தில் ஆமென் இன்றோ நடந்திடுதே. துதிங்க துதி. இயேசுவின் ஜீசஸ் நேம். இயேசு இன்றோ நடந்திடுமே. வியாதிகள் அனைத்தும் நீங்கிடுமே இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனா அது திரும்பவும் வந்திடாதே.
நாமத்தில் அற்புதம் glory இன்றும் நடந்திடுதே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை சொல்லுவோம் இன்றும் நடந்திடுதே. இயேசுவின் நாமத்தில் சிறை மாறத்தான் செய்யும். சிறை மாறின நேரத்தில் என்னையா நடந்தது? 10வது வசனத்தின் பிற்பகுதியில் 42வது அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதியில் வாசிங்க பார்க்கலாம். சிறையிருப்பை மாற்றினார். யோபிற்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு அம்மா முன்னிலைமையை விட பின்னிலைமையில இரட்டத்தனையானதை கர்த்தர் தந்து அருளினார். ஹல்லேலூயா. இரட்டத்தனையானது முன்னிலைமை வேதனை, முன்னிலைமை இழப்பு, முந்தின நிலைமை கஷ்டம், பாரம், தாங்க முடியாத வேதனை, இது எல்லாத்தையும் இந்த எல்லா சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற பைபிள் சொல் தெற்கத்தை வெள்ளத்தை ஆண்டவத்தை செய்திருப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை என்ன செய்வார்? மாற்றுவாருமா? கவலைப்படாதீங்க, மாற்றுவார். சிறையிருப்பை மாற்றுவார். ஒரு பெரிய மாற்றங்களை தேவன் தருவார். ஜெப நாளிலே யோபு கேட்ட அவர் சொல்லுவார், என்னுடைய முந்தின நிலைமையை விட என் பிந்தின நிலைமையை பின்னிலைமையை கர்த்தர் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றோம்? இந்த ஜெப நாட்கள் இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் எனக்கு தந்து அருளுவார்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென். ஏன் தெரியுமா? அந்த ஆமென் ஸ்தோத்திரம். அந்த 9வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிச்சா லாஸ்ட் சென்டென்ஸ்ல ஆமென், அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அண்ணா அக்கா, உங்க முகத்தை கர்த்தர் பார்ப்பார். உங்க முகம் சிலருக்கு பிடிக்காது, உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சிலருக்கு பிடிக்காது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சிலருக்கு முகத்தை பார்க்கவே தோணாது. என் முகத்துக்கு முன்னால நீ நிற்காத, நீ வராத, உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். சிலருக்கு நிறைய பொருத்தனைகள் உண்டு. அதில் ஒரு பொருத்தனை, சாகுற வரைக்கும் அவன் முகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். சபையில் நிறைய பொருத்தனைகள் உண்டு இல்லையா? மாங்காய் விளைஞ்சா மாங்காய் பழம், ஆமாம், தேங்காய் விளைஞ்சா தேங்காய் வந்துடும். தோத்திர கர்த்தர் எனக்கு இதை செய்தார், இதை தருவேன் பொருத்தனை, சாட்சி சொல்லுவேன் சொல்லக்கூடிய பொருத்தனை. சிலருக்கு பொருத்தனை, அவன் செத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? சிலர் புரிஞ்சாலும் புரியாதது போல இருப்பாங்க, சிலர் தெரிஞ்சாலும் தெரியாத போல என்ன செய்வாங்க. அப்போ புரிஞ்சவங்களுக்காக சோத்திரம், புரியாதவங்களுக்காகவும் சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் முகத்தை பார்ப்பார். ஜெபிக்கிறவங்களுடைய முகத்தை யார் வெறுத்தாலும் கர்த்தர் வெறுக்க மாட்டார். இன்னைக்கு இரவு நம்முடைய முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம், நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய முகத்தை பார்த்து நம்மை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிற ஒரு தேவன் ராஜாவா இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார். அன்றைக்கு ஆமேன் ஆசியாவுடைய சபைகளின் நடுவிலே ஆமேன் 7 பொன் குத்து விளக்கு நடுவிலே நிலையங்கி தரி வருகை பொற்கச்சை கட்டினவராய் ஆமென் ஆலயத்தின் குறுக்கும் நெடுக்குமாய் உலாவி வந்த மகிமையின் தெய்வம் இயேசு. அக்கினிமயமான பாதங்களை உடைய தெய்வம் இயேசு, அக்கினிமயமான கண்களை உடைய தெய்வமாக இயேசு, சபைகளை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற தெய்வமாக இயேசு. இரவு நேரத்தில் தேவபிள்ளையே, உன்னை அவர் தம்முடைய கைகளில் வைத்திருக்கிறார். உன்னை ஆமென், உன்னை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் முகத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் கடன் பட்டு இருக்கிற முகத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் பலவீனப்பட்ட முகத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் சிறையிருப்பை அவர் பார்த்திருக்கிறார். உன்னுடைய முந்தின நிலைமை பாதிக்கப்பட்ட நிலைமை என்பதை அறிந்திருக்கிறதையோ உனக்கு ஒரு பிந்தின நிலைமையை தரப்போகிறார். உனக்கு ஒரு பின்னிலைமையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது சாதாரணமான ஒன்று இல்லை, அது இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள். ஆமென். ஏற்றெடுக்கிற எல்லாரும் வாங்குங்க, ஏற்றெடுக்கிற எல்லாரும் அனுபவிங்க, ஏற்றெடுக்கிற எல்லாரும் நல்ல 2 கையை
தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசுற எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவார்களா? வாலிப தம்பி தங்கச்சி நல்ல கையை தட்டுவார்களா? அண்ணா மாதிரி கையை தட்டி ஆண்டவர் ஆராதி. சில நொடிகள் ஆவியில ஆராதிக்க இருப்பு சங்கடி அருந்து விழுது. ஓ மந்திர வல்லமை அருந்து விழுது. ஆமீன். சத்துரு எழுதி வைத்திருக்கிற எழுத்துகள், உன் எதிராளி எழுதி வைத்திருக்கிற எழுத்து, ஓ உன் பகைஞை எழுதி வைத்திருக்கிற எழுத்து, உன் சத்துரு எழுதி வைத்திருக்கிற எழுத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். நடக்கு நடக்கு நடக்கு. ஆமென். தந்தருளினார். 11வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? 11வது வசனம் 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு என்ன செஞ்சாங்க? ஏகா ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் இல்லை, சகோதரனையும் காணும் சகோதரியையும் காணும். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் போது உறவுகளை சொல்லி என்ன செய்வாங்க? வந்துருவாங்க. வாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் உறவுகளை சொல்லி அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? எங்க அப்பாவுக்கு என் அக்கா கவனிக்கலாம், உங்களுக்கு தான் பிரசனம். என் அக்காவுக்கு அக்கா வழியில் அவங்க எங்களுக்கு சொந்தம் இல்லையா? வாழ்ந்திருக்கும் போது ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒண்ணுமே இல்லைன்னா எல்லாரும் நினைச்சிருவாங்க, கண்டுக்காம போயிடுவாங்க. யோபிட சகோதரர் குடும்பம் எல்லாம் அப்படிதான் போயிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வந்தபோது சிறை மாறின நேரத்தில் ஆமீன் குடும்ப உறவுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உறவுகள் செதறி போய் கிடக்கிறதா? தரையில் தேங்காவை அடிக்கக்கூடிய நேரத்தில் தேங்காய் எப்படி உடைஞ்சி செதறதோ, ஒரு நேரத்தில் அழகா இருந்த குடும்பம், ஒரு நேரத்தில் அற்புதமா இருந்த குடும்பம், ஒரு நேரத்தில் செழிப்பா இருந்த ஒரு குடும்பம், ஆமீன் ஒரு நேரத்தில் ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்த குடும்ப உறவுகள் இன்றைக்கு செதறி போய் கிடந்தா. என் அண்ணனுக்கு எனக்கு சம்மதம் இல்லை, என் அக்காவுக்கு எனக்கு சம்மதம் இல்லை, என் தம்பிக்கு எனக்கு சம்மதம் இல்லை, என் பெற்றோருக்கு எனக்கு சம்மதம் இல்லை, என் சொந்த பந்தத்துக்கு எனக்கு சம்மதம் இல்லை. உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பே இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ராத்திரி சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறார். முந்தின நிலைமையை பார்க்கலாம், பிந்தின நிலைமையில இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரக்கூடிய நேரத்தில், அப்படிப்பட்ட சிறையிருப்புகள் மாறக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான ஐக்கியம் நிறைந்த ஒரு உறவை தர போகிறார். ஏற்றடிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவரை தோத்திரமான ஆவியில நிறைஞ்சி உடைந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமென் மாறுவதாக. உறவுகளில் ஆசீர்வாதமான மாற்றங்களை தேவன் தருவீராக. ஆமென். 12வது வசனத்தை வாசிக்கும் போது ஆமென். 12வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆமென். 12வது வசனம். ஹல்லேலூயா. யோபின் முன்னிலைமையை பார்க்கிற பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். கடைசி வார்த்தை அவனுக்கு உண்டாயின. ஆவியானவர் ராத்திரி வேளை திருவுளம் பெற்றுகிறார். உங்களுக்கு உண்டாகும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆவியான ஆமென் கிறிஸ்துவானவர் அன்றைக்கு சொன்னார், என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். பிறர் சொல்லுவாங்க உனக்கு ஒன்னும் உண்டாகாது, பிறர் சொல்லுவாங்க உனக்கு ஒன்னும். இந்த வார்த்தையை சொல்லுகிற என்னுடைய பெற்றோர் கவனிங்கம்மா, கவனிங்க. தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பேசுகிற பெற்றோர் திருமணமான 9 ஆண்டுகள் அவர்களுக்கு கர்ப்ப பாத்திரம் ஆமேன் அடைக்கப்பட்டு போன நிலைமை, புத்திர பாக்கியங்கள் உண்டாகாத ஒரு நிலைமை. ஏறாத கோவில் கிடையாது, தேடாத தெய்வங்கள் கிடையாது. ஓடி ஓடி போய் தேடி தேடி ஒன்றும் கிடைக்கல. தோத்திரம். ஒரு காலகட்டங்கள் வரும்போது தாயினுடைய கர்ப்ப பாத்திரத்தில் கரு உண்டானது. உண்டான கருவும் கட்டியாகி மாறினது. ஓப்பன் சர்ஜரி. டாக்டர் லட்சுமி ஓப்பன் சர்ஜரி பண்ணி அவங்க கொடுத்த சர்டிபிகேட்ல இந்த கர்ப்ப பாத்திரத்தில் உனக்கு நீ சாகிற வரை என்ன குழந்தை பேசுங்க உண்டாகாது, உண்டாகாது, உண்டாகாது. தோத்திரம். இந்த தகப்பனார் இந்து ஒரு மதத்தை சார்ந்தவர், பாரம்பரியத்தை சார்ந்தனுடைய தாயார். ஆமா, இதே போல ஒரு சபை வீட்டில் போய் மன்றாட ஆரம்பிச்சாங்க. அந்த போதகரோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த போதகர் சொன்னார், டாக்டர் உண்டாகாதுன்னு சொன்ன இந்த கர்ப்ப பாத்திரத்தில் ஆண்டவர் புத்திர பாக்கியத்தை உண்டாக்க செய்வார். ஹல்லேலூயா.
சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தகப்பனார் ராணுவத்தில் பணி செய்த ஒரு மனிதன். தோத்த நல்லா கவனிங்க. எங்க அப்பா ஒரு நாள் சொல்லியிருக்கிறாரு, நீ வணங்குகிற ஒரு தெய்வம், நீ கும்பிடுகிற தெய்வம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து புத்திர பாக்கியத்தை நமக்கு தந்தால் என்னுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு உனக்கு பின்னாலே நான் வந்துடுவேன். சிலருக்கு இன்னும் புரியல. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை யார் கேட்டாங்களோ இல்லையோ, பரலோக தேவன் அதை கேட்டார். ஹல்லேலூயா. விடுமுறையில வந்து சில மாதங்கள் நின்று விட்டு மீண்டும் பணிக்கு போயிட்டார். அவர் டியூட்டிக்கு போயிட்டார். ஆனால் டியூட்டிக்கு போன அவருக்கு பின்னாலே ஒரு சீக்கிரத்தில் ஒரு தந்தி போகுது. தந்தி இன்னைக்கு இருந்த மாதிரி அன்னைக்கு என்ன இல்லைன்னா, ஒரு வசதியும் தகவல் தொழில்நுட்பங்கள் ஒன்றும் அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு தந்தி போகுது. தோத்திரம். நல்ல செய்தி. என் அப்பா என்ன செஞ்சார்? டாக்டர் லட்சுமி சொன்னாங்க, இந்த கர்ப்ப பாத்திரத்தில் சான்ஸ் கிடையாது, உண்டாகாதுன்னு சொன்ன அதே கர்ப்ப பாத்திரத்தில் தோத்திரம் ஆண்டவருடைய தாய்க்கு மூத்த மகனை என்ன கொடுத்தார். 52 வயசு, கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலா இயேசு நல்லவர்னு சொல்லி இந்த வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண ஆண்டு இருக்கிறதார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உண்டாகாதுன்னு சொன்ன கர்ப்ப பாத்திரத்தில் எனக்கு அடுத்தால 2 தம்பிமார் ஆண்டவர் தந்தார். ஏமா நான் சொல்றேன், உண்டாகும். உன் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் செய்வார். இப்ப இருக்க நிலைமையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். இப்ப இருக்க நிலைமையை பார்த்து ஜெபத்தை விட்டுற வேண்டாம். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்து ஆராதனையை நிறுத்திட வேண்டாம். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்து சபைக்கு வராம இருந்துட வேண்டாம். ஓ, ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டுறாது. ஆவிக்குரிய ஆமேன் ஐக்கியத்தை விட்டுறாது. சபை ஊடுதலை விட்டுறாது. ஆமேன். எனக்கு தேவனால் உண்டாகும் சொல்லு. உன் பின்னலமை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் செய்வார் சொல்லு. யோபுட்ட கேட்டா கர்த்தர் ஆமென், யோபு சொல்லுவார், ஆமென், என் பின்னலமை ஆண்டவர் ஆசீர்வதித்து எனக்கு தர வேண்டியது ஆண்டவர் தரத்தான் செய்தார், எனக்கு உண்டாயிற்று. உலகம் சொல்லு உனக்கு ஒண்ணு உண்டாகாது. கர்த்தர் சொல்லுவார் உங்களுக்கு உண்டாகும். 12வது வசனத்துல உண்டாகும். 15வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆமென், வேகமாய் வேகமாய், தேசத்துல யோபின் குமாரத்திகள் அழகான பிள்ளைங்க ஒருத்தர் என்ன செய்யலையா? அவ்வளவு பியூட்டிஃபுல் ஆண்டவர் பிள்ளைகள் என்ன செஞ்சார்? கர்த்தர் கொடுத்திருக்கிற அழகான பிள்ளைகளுக்காய் கர்த்தரை சோதரம் பண்ணுங்க பார்க்கலாம். புத்திர சந்தானம் இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லுகிற ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, அழகான புத்திர பாக்கியத்தை கர்த்தர் தருவார். அழகான சில ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். எல்லாரும் சந்தோஷம். அல்லேலூயா. 12வது வாசிங்க பார்க்கலாம். அழகான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் சகோதரர் நடுவில் சில சுதந்திரத்தை கொடுப்பார். அவரின் சத்துருக்களுக்கு யோப கேட்டா சகோதரர்கள் நடுவில் இவனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோய் பிடிச்சு கிடக்கிறான். இவன் கதை என்ன செய்ய போகுது? முடிய போகுது. ஃபினிஷ்ட். எல்லாம் முடிய போகுது. சத்துரு முடியும்னு சொல்லுவான். ஒன்னும் இல்லைன்னு சொல்லுகிற இடத்துல ஒரு புதிய சரித்திரத்தை ஆண்டவர் உருவாக்குவார். இந்த ஜெப நாளில் சிலருடைய வாழ்க்கையில் சில குடும்பங்களில் புதிய சில காரியங்களை ஆண்டவர் தோன்ற செய்ய போகிறார். சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நடுவில் எங்கே ஒரு வாரத்தில் வச்சு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. யோப கேட்டா என் சகோதரர் நடுவில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீத கேட்டா என் சத்துருக்கு மத்தியில கர்த்தர் எனக்கு பந்தி என்ன செஞ்சார்? ஒதுக்குப்புறத்தில் கொண்டு போய் வச்சு ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் அல்ல நம்முடைய தேவன். ஆண்டவர் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் குடும்பத்தின் நடுவில், நண்பர்கள் நடுவில், பகைஞர் நடுவில், சகோதரர் நடுவில், ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்கள் முடிவதற்கு முன்னாலே ஆமென், எப்படி யோபுக்கு சகோதரர்கள் மத்தியிலே, எப்படி தாவீதுக்கு சத்துருக்கள் நடுவில் தேவன் அற்புதங்களை ஏற்படுத்தினாரோ, எனக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் தருவார் நம்புறவங்க ஓங்கி ஒரு கைத்தட்டு கொடுத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. 17வது வசனத்தை வாசித்தா பூரண ஆயுசு. 17வது வசனத்துல நீண்ட ஆயுசை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏம்மா நீ வாழவே மாட்டா, உன் கதை இடையிலே என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும்.
ஆமா, உனக்கு இருக்கிற பலவீனத்துல ஆமே நீ வாழ முடியாது. உனக்கு இருக்கிறதான ஆமேன் சோத்திர சோக்கேடல நீ வாழ முடியாது. கடன் பாரத்துல வாழ முடியாது. உனக்கு இருக்கிற கடன் சுமைகளை நீ வாழவே முடியாது. அப்படிதானே சாத்தான் சிலரை சொல்றான். அப்படிதானே சத்துரு சிலரோடு பேசி சிலருடைய ஆயுள் நாட்களை குறைச்சிருதான், எடுத்துறதான். தற்கொலை, அகால மரணங்கள், ஸ்தோத்திரம், சிலதை கொண்டு வந்து போட்டு அழிச்சிருதான். ஆனா இயேசுநாதர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுசை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும், அது என்ன இஸ்ரவேலர்களுக்கு உண்டான சமாதானம் சொல்லாம இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம் ஆண்டவர் சொன்னாருமா? சிந்திச்சிருக்கீங்களா என்னைக்காவது? ஆமா, யாக்கோபு அவன் நேசித்த பிள்ளை அவனை விட்டு போயிட்டான். அவன் செத்தே போயிட்டான்னு தான் அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அவனுக்கு சொல்லப்பட்ட கிடைத்த தகவல் என்ன தெரியுமா? உன் பிள்ளை செத்தே போயிட்டான். அதற்கு என்ன எவிடன்ஸ்? என்ன எவிடன்ஸ் சொல்லுங்க. பார் பார் பார், நீர் கொடுத்த இந்த வஸ்திரம் பாரு, உன் பிள்ளை கொடுத்த இந்த சட்டை ரத்தம், சட்டை முழுவதும் ரத்தம் ரத்த கரைகள் இருக்கு பார், அதான் எவிடன்ஸ். ஆனா அந்த பொல்லாதவனுடைய எவிடன்ஸை உடைச்சி நொறுகி அந்த பொல்லாதன் சகோதரர் சொன்னதான செத்து போயிட்டான்னு சொன்னதான செய்தியை உடைச்சி நொறுக்கி ஒரு காலகட்டங்கள் யாக்கோபுக்கு வந்தது. அப்போ ஆமேன் யாக்கோபு சொல்றாரு, இஸ்ரவேல் சொல்றாரு, என் பிள்ளை உயிரோடு இருக்கிறா, உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறா, உன் பிள்ளை ஆமேன் உயிரோடு இருக்கிறான்னு செய்தி வந்த போது யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆமேன் இப்பொழுது இது போதும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் போதும்னு சொல்லுகிற ஒரு தருவாய் எப்ப தெரியுமா? என்ன கொடுத்தாலும் போதாதுன்னு தான் சொல்லுவான். உடை வேணுமா? போதாது. தோத்துற இடம் போதாது. வீட்டின் எல்லைகள் போதாது. ஐஸ்வர்யம் போதாது. போதும்னு சொல்றது ஒண்ணு என்னது? சாப்பாடு மாத்திரம் தான் என்னது? போதும். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றார், கடைசி அந்த பூரண வயசுல வந்துட்டார், கோசேனுக்குள்ள வர போறார். ஆமா, அந்த ஸ்டேஜ் வந்த நேரத்தில் அவருக்கு ஒரு செய்தி மறுபடியும் வருது, உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, செத்தே போச்சு. இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, இனி என் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, இனி என்னுடைய பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, இனி என்னுடைய ஆமேன் மக்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, இனி என்னுடைய ஒரு கணவனுக்கு எதிர்காலம் இல்லை. ஆமேன், என்னுடைய எதிர்காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லுகிற தேவ பிள்ளை, இல்லை இல்லை இல்லை, உனக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கத்தான் செய்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற எனக்கு ஒரு சிறந்த மாற்றம் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை காண்கிற வரைக்கும், அதை ஆமென் அனுபவிக்கிற வரைக்கும் இந்த பூமியில நான் சாக மாட்டேன். எல்லாத்தையும் கண்ட பிறகுதான் பூரண ஆயுசுல தான் ஆமென் மகிமையில பிரவேசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்றாங்க. விசுவாசிக்க கூடுமானால் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர் தீர்க்காயுசை தந்து நடத்தத்தான் செய்வார் என்பதை ஏற்றெடுக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஆயுசை தருகிற தேவன் மாத்திரமல்ல, சபையே, உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஐயா, மருத்துவம் என்ன வேணாலும் சொல்லட்டும், டாக்டர்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னை சுத்தி சுத்தி வருகிற அசுத்தாவி என்ன வேணாலும் சொல்லட்டும், நாங்கள் பிரசவம் பண்ணுகிற இயேசு, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு, வானத்திலும் பூமியிலும் உயர்ந்திருக்கிற இயேசு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், யோபுக்கு ஆண்டவர் பூரண ஆயுசை கொடுக்கிறார். அவன் நெடுநாளா இந்த பூமியில இருந்தான். தீர்க்க ஆயுசு ஆண்டவர் தருவாரம்மா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தருவார். கவலைப்படாதீங்க, சொல்லுங்க. சிலருக்கு சொல்ல சங்கடம், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தீர்க்க ஆயுசை ஆண்டவர் தருவார். சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். இரண்டாவது என்ன நடக்குமா? 41வது சங்கீதம் வாசிங்க பார்க்கலாம். 41வது சங்கீதம் 10வது வசனம். மீண்டும் ஒரு விசை அதே சங்கீதத்தின் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கும், நான் அவர்களுக்கு சரிகட்டேன். எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும்னு சொன்ன ஒரு மனுஷன் சொல்றான், படுக்கையின் மேல் வியாதியாயிருக்கிற அவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அவனை தாங்குவார்.
தாங்குகிற ஒரு தெய்வம். தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவனுடைய படுக்கை முழுவதையும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கத்தரை சோதனை பண்ணுங்க பார்க்கலாம். ஆமா, ரெண்டாவது ஒன்னு சிறையிருப்பை மாற்றுவார், ரெண்டாவது வியாதியை மாற்றுவர் மாத்திரமல்ல, அவன் படுக்கை முழுவதையும் கத்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். சில வியாதிகளுக்கு மருந்து மாத்திரை கட்டுப்படும். மருந்து மாத்திரையினால சில நோய்கள் கட்டுப்படுத்தப்படும். சில வியாதிகளுக்கு மருந்து மாத்திரை என்ன செய்யாது? ஒன்றும் என்ன செய்யாது. ஒரு டேப்லெட்டும் ஏற்காது, நாட்டு வைத்தியமும் ஏற்காது, காட்டு வைத்தியமும் என்ன செய்யாது, ஆலோபதியும் ஏற்காது, ஒரு பதியும் என்ன செய்யாது, ஏற்கவே செய்யாது. ஹல்லேலூயா. வியாதி இயற்கையினால வியாதி, இயற்கையினால வருகிற வியாதி உண்டு. ஆமா, ரெண்டு சத்துரு கொண்டு வந்து போடுகிற வியாதி உண்டு. மூணு பாவத்தினால வியாதி. ஹல்லேலூயா. பாவத்தினால வியாதி. ஐயா, பாவத்தினால வருகிற வியாதி, அக்கிரமத்தினால வருகிற வியாதி என் எலும்புகள் எனக்குள்ள என்ன செய்யுது? எலும்புகள் ஒரு மனுஷனுடைய சரீரத்தை உருக்குது. நல்ல கவனிங்கம்மா. கேன்சர், தோத்திரம், பலவிதமான பலவீனங்கள், HIV, AIDS, தோத்திரம். நல்லா கவனிங்க. பாவத்தினால வருகிற நோய். இன்னைக்கு ராத்திரி நேரம் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்ட பலவீனங்கள் ஒரு மனிதனுக்குள்ள வந்தாலும் அந்த பலவீனங்களை மாற்றி போடுவதற்கு, ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு இயேசு நல்லவராயிருக்கிறார். பாவத்தினால வருகிற வியாதிக்கு மனுஷன் தப்ப முடியாது. பாவத்தோடு வாழ்கிற சகோதரர், அக்கிரமத்தில் ஜீவிக்கிற சகோதரர், விபச்சாரத்தில் சிக்கி இருக்கிற சகோதரர், வேசித்தனத்தில் வாழ்கிற சகோதரர், யாருக்கும் தெரியாத அந்தரங்க பாவத்தில் சிக்கி இருக்கிறது அவன் ஜனமே, உனக்கு இயேசு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உன் பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்க இயேசு விரும்புகிறார். உன் பாவத்தின் வியாதியிலே கர்த்தர் உனக்கு மாற்றத்தை தர விரும்புகிறார். பாவத்தின் வியாதியோடு நீ மரித்து போவது அவருக்கு சித்தமில்லை. பாவத்தினால் வந்த வியாதியிலே நீ போராடி கொண்டிருப்பது அவருக்கு சித்தமில்லை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் ஒரு மனிதனுடைய வாசற்படியில் என்ன செய்யும்? படுத்திருக்கும். பாவத்தினுடைய அகோரம் அது. இரவு நேரம் இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு மாற்றத்தை தர அழைக்கிறார். அவர் பாவத்தினால வந்து பலவீனத்தின் நடுவில் இருந்தும் ஒரு மனிதனை விடுவிக்க அவர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உன் வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடவர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாய் அல்லேலூயா. ஆகவேதான் பாவத்தோடு வாழக்கூடாது, பாவத்தோடு பயணம் செய்யக்கூடாது, பாவத்தோடு பின்னி புனைந்திருக்க கூடாது. இன்றே ரட்சணியனால், இன்றே அனுக்கிரகத்தின் காலம். இயேசு உனக்கு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். சத்தம் உயர்த்தி அல்லேலூயா. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு சகோதரியினுடைய சரீரத்தில் மூளையில் இரத்த கசிவு. டாக்டர் சொல்லிட்டாங்க, தோத்திரம், நாகூரில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவமனையில் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஓப்பன் சர்ஜரி பண்ணி மூளையை திறந்து அந்த மூளைக்குள்ளே கிளிப் பண்ண செய்யணுமா? கிளிப் பண்ண செய்யணும். சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமா ஆமென். கிளிப்பு போடணும், போட்டால் அது சரியாயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சோர்ந்து போனாங்க. செய்தியை கேட்டோன்னா பயந்துட்டாங்க. ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணக்கூடிய நேரத்தில் நார்வேயில் தான் நானும் என்னுடைய மகனும் அங்கே ஒரு முக்கிய ஒரு காரணத்தில் ஒரு விஷயத்துக்காக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். மருத்துவமனையில் போய் அவர்களை பார்த்து அவங்க தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி, ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அப்படிலாம் என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். டாக்டர்கிட்ட பேசினா அவங்க சொன்னாங்க, இல்லை உடனடியாக ஓப்பன் பண்ணணும், உடனே சர்ஜரி நடத்தி ஆகணும். எங்கள் மருத்துவமனையில் இந்த வசதி இல்லை.
அதனால முத்து நீரோ அங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், அனுப்புகிறோம். முத்து நீரோவுக்கு அவங்க அனுப்புனாங்க. அங்கேயும் வந்து பார்த்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். தோத்திரம். ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஸ்கேன் பண்ணும்போது டாக்டருடைய கண்களுக்கு கிடைத்த ஒரு தகவல் கண்டு கொண்டாங்க. அந்த இரத்த கசிவு எப்படி நின்னதுன்னு என்ன செய்யலை. ஒரு அல்லையிலே சொல்லுங்களாம். ஏம்மா ஜபத்தினால சில மாற்றங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஜப வீட்டில் கொண்டு வந்து வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். தோத்திரம். ஜெபம் பண்ணும்போது ஆமேன், அந்த பலவீனம் இயற்கையாக வரல. அந்த பலவீனம் அசுத்த ஆவியினால் என்ன செஞ்சது. தோத்திரம். அந்த அசுத்த ஆவி பேச ஆரம்பிச்சது. அந்த அசுத்த ஆவி அலக்களிக்க ஆரம்பிச்சது. ஆமீன். அவர்களுக்கு ஜெப வீட்டில் வைத்து ஜெபிக்க 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 ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அவங்களால நிற்க முடியாது, அவங்களால படுத்திருக்கவும் முடியாது. தோத்திர. ஆண்டவர் நிற்க வைத்தார். கடமைகளை செய்ய ஆண்டவர் பலனை கொடுத்தார். சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், இந்த இரவு நேரத்தில் வியாதி படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றுவார். கிங்ஸ் மருத்துவமனையில் தோத்திர கிறிஸ்துதாசன் சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் 2 வாரங்களுக்கு முன்பாய் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய ஆமீன் ஸ்தோத்திரம் நுரையீரல்ல பாதிப்பு, பல இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல உள்ளான ஆமீன் ராஜ உறுப்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு போயிட்டு, நீ பிழைப்பது அரிதான ஒரு காரியம். மாற்று மதத்தை சார்ந்தவர், ஆனால் அவருடைய பேர் என்ன பேர்? கிறிஸ்துதாஸ். தோத்திரம். நல்ல பேருக்காய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோதர சந்தோஷமா இல்லையிலோயா. குறித்த நேரத்தில் நான் முடிப்பேன். கவனிக்க பார்க்கலாம். தோத்திர. டாக்டர்ஸ் கை விட்டு வீட்டுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. என்னுடைய சபையில் இருக்கிற ஒரு பிள்ளை என்ன ஜெபம் பண்ண ஸ்தோத்திரம் அவங்களுடைய விருப்பத்தை கேட்டு தோத்திரம் என்ன ஜெபம் பண்ண கூட்டு போனான். அந்த சகோதரனை பார்த்தா வயிறெல்லாம் அப்படி பர்வதத்தை போல உயர்ந்துருக்கு. பெரிய பர்வதமே இல்லையா, வயிறு அப்படியே பர்வதத்தை போல வீங்கி அப்படியே தள்ளி இருக்கு. கண்ணெல்லாம் கண் சொறி போன ஒரு நிலைமை. சாவை எதிர்நோக்கி கட்டில் என்ன செய்திருக்கிறார், படுத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய மனைவி கண்ணீரோடு நிற்கிறாங்க. நான் சொன்னாக்கா, ஆமாம் கவலைப்படாதீங்க தோத்திரம், இந்த அண்ணனுக்கு கர்த்தர் என்ன செய்வார், ஜீவனை தருவார். அவர்கிட்ட சொன்னேன், அவர் கண் சுருங்கி போன நிலைமையில் ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை தருவார். விசுவாசிக்கீங்களா? நான் என்ன செய்கிறேன், தலையாச்சார். ஆமாம், வயிறு வீங்கி போயிருக்கு. அம்மா நான் சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த பலவீனத்திலிருந்தும் இயேசு சுகத்தை கொடுப்பார். எந்த வியாதியையும் வியாதி படுக்கையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. காரணம் இயேசு பெரியவர், இயேசு போதுமானவர். ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஜோம் அவரால் ஒன்றும் சாப்பிட முடியாது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாச்சுன்னா உடனே தண்ணி வெளியே வந்துடும். அவரால் சாப்பிடவே முடியாது, சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. மரணத்தில் விளிம்பில் தள்ளப்பட்டிருந்தார். தோத்திரம். ஜோம் பண்ணும்போது ஒரு கரம் அவருடைய சரீரத்தில் வந்து இறங்குவதை என் கண்களால் உணர்ந்தேன். இண்டாவியின் கண்களில் தரிசித்தேன். ஒரு கரம் அவருக்கு மேலே என்ன செய்தேன்னா வந்து இறங்கு. தோத்திரம். அந்த அக்காட்ட சொன்னேன், அண்ணன் சாக மாட்டார். தோத்திரம். இயேசுநாதருடைய படுக்கையை மாற்ற சுகத்தை என்ன செய்வார். ஆனால் நீங்கள் மட்டும் சர்ச்சைக்கு என்ன செய்யணும், நீங்கள் சர்ச்சைக்கு என்ன செய்யணும். வருவேன். இந்த அக்கா பேர் வனஜா. பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஊரை சொன்னாலும் பேரை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் பேரை சொல்லிட்டேன். அக்கா பேர் என்னது, வனஜா. தேவனுடைய சமூகத்தில் வர ஆரம்பித்தார்கள். தேவ சமூகத்தில் சரியாக அப்போ வந்துடுவாங்க. அந்த அண்ணனுடைய வியாதி படுக்கை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. மரண படுக்கையிலிருந்து அவர் ஆண்டவர் எழுப்பினார். இன்னைக்கு ராத்திரி நாங்கள் ஆராதிக்கிற இயேசு, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு இயற்கையினால் வருகிற பலவீனமாயிருந்தாலும், சத்தனால் வருகிற பலவீனமாயிருந்தாலும், பாவத்தினால் வருகிற பலவீனமாயிருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதி படுக்கையாயிருந்தாலும், அவைகளை மாற்றுவதற்கு இந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். நல்ல தலைக்கு மேல 2 கையை தட்டி இயேசு நல்லவர், வியாதியில் விடுதலை தருகிறவர், உன் வியாதிப்பட்ட சரீரத்தில் பலவீனத்தை மாற்றுவார். ஐயா, உன் நரம்பு மண்டலத்தை அவர் மாற்றுவார். உன் எலும்பு மண்டலத்தில் மாற்றத்தை கொடுப்பார். உன் தசைகளில் மாற்றத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்தில் ஆமென், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதற்கொண்டு ஒரு மனிதன், அவனுடைய எலும்புகள் ஆமென் பலவீனப்பட்டு கிடக்கு. அவனுக்கு பேரு சப்பானி.
நடக்க முடியல. அவனுடைய எலும்புகளில் பாதிப்பு, அவனுடைய நரம்புகளில் பாதிப்பு, அவனுடைய 2 கால்களிலும் பாதிப்பு. பாதிக்கப்பட்ட நிலைமை என்றாலும் தேவ பிரசன்னத்தில் அவன் அமர்ந்திருந்தான். எத்தனையோ காலம் அமர்ந்திருக்கிறான். தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு அவன் இருக்கிறான். பரிசுத்த ஆவியினால் வந்த ஒரு பெரிய மாற்றத்தை குறித்து ஆவியானவர் எழுதி இருக்கிறார். அவனுடைய சப்பானி தன்மை மாறாது, அவனுடைய பிச்சை எடுக்கிற தன்மை மாறாது, ஜனத்தின் நடுவில் அவல நிலை மாறாதுன்னு சொல்லி சமூகம் சொல்லியிருக்கோம். குடும்பத்தை சார்ந்தவங்க சொல்லியிருப்பாங்க. அலங்கார வாசல் அண்டை அமர்ந்திருந்த அவனை ஒரு நாள் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் போயிருப்பாங்க. ஒரு நாள் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதனாகிய பேதுரு யோவானும் அவனை கடந்து போன நேரத்தில் ஆமீன் தேவ மனிதனாகிய பேதுரு அவனை பார்த்தார். இந்த 11வது நாள் ஜெப நாளில் தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆமேன், ஒரு அக்கினிமயமான கண்கள் உன்னை உற்று பார்த்துக்கிட்டே இருக்கு. மனுஷருடைய கண்ணு உன்னை பார்க்கதோ இல்லையோ, உன் பலவீனத்தை மாற்றி போட அந்த கண்கள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. உன் இல்லாமைய மாற்ற அந்த கண்ணு ஆமேன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. உன் தரித்திரத்தை மாற்ற அந்த கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த அழகான கண்கள் உன்னை ஆமேன் பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த அழகான கண் பார்வையின் எல்லைக்குள்ள நீ வந்தாச்சு. ஆமென். இனி நீ தீங்கை காண்பதில்லை. அலங்கார வாசல் அண்டை அமர்ந்திருந்த அந்த மனிதனுடைய வாழ்விலே பேதுரு அவனை ஊற்று பார்த்தார். தேவ பிள்ளைகள் ஜெப ஆவியில நிரம்பி சில குடும்பங்களை ஊற்று பார்த்து ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. தேவனுடைய ஊழியர் ஆமென் மனுஷன் சாதாரணமாக தான் அவங்களை பார்க்க முடியும். ஆனா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய என்னை போன்ற தேவனுடைய ஊழியர்கள் தேவ சமூகத்தில் வருகிறதான தேவனுடைய பிள்ளைகளை ஆவியில நிறைந்து ஊற்று பார்ப்பாங்க. அதற்காய் கர்த்தரை எல்லாரும் கைத்தட்டி தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உற்று பார்க்க வைக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் உற்று பார்க்க வைக்கிறவர், உங்களுக்குள் மாற்றங்களை கொடுக்க வைக்கிறவர். அவன் உற்று பார்த்தார். ஆமென் ஆமென் ஆமென். அவன் கேட்டதான வெள்ளியும் பொண்ணு அவனுக்கு கொடுக்க அவர்களிடத்துல ஒண்ணுமில்லை. ஆனா தேவ மனிதன் சொல்லுகிறார், எங்களிடத்துல நீ கேட்ட ஒண்ணு இல்லை, ஆனா நீ அறியாத, நீ எங்களிடத்துல கேட்க விரும்பாத, கேட்க முடியாத ஒன்ன நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஜெபிக்க வந்திருக்கிற என்னிடத்துல எங்களிடத்துல நீ அறியாத ஒன்று இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினால உள்ள வல்லமை, அது இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை. ஓ நீ எழுந்து நட, ரைஸ் அப், நீ எழுந்து நட. அவன் எழுந்தான், அவன் துள்ளி குதித்தான், அவன் கால்கள் கரடுகள் பலன் அடைந்தது. இன்னைக்கு இரவு நேர நரம்பு மண்டலத்தில் பலனை ஏற்படுத்துகிறார். சிலருடைய சரீர மண்டலத்தை ஆண்டவர் தொடுகிறார். சிலருடைய பாதிக்கப்பட்ட ஆவயத்தை கத்த தொடுகிறார். நீ எழும்பத்தான் ஆமென் செய்வாய். நீ எழ முடியாது, எழ விட மாட்டேன்னு எழுத்துக்கள் உன் தலைக்கு மேல இருக்கலாம். நீ இருக்கிற பவனத்தில் மறைத்து வைக்கப்படலாம். உன்னை எழ விட மாட்டேன்னு போராடலாம். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இரவு நேரத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஆமென், ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபிக்கிற ஆராதி நல்ல கையை தட்டி விடுதலையோடு எழும்ப வைக்கிறவர், எழும்ப பிரகாசிக்க வைக்கிறவர், எழும்ப வைக்கிறவர். எழும்ப முடியாத கால் எழும்பும், நடக்க முடியாத கால் நடக்காதான் செய்யும். ஏனெனில் மாற்றம் வருது, மாற்றம் வருது. பெற்று கை தட்டி ஆமென் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசுற, அந்நிய பாஷை பேசி ஆவியில நல்லா கையை தட்டி எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை சரிதுகோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். மாற்றங்களை கொண்டு சிறையிருப்பை மாற்றுவார், மாற்றங்களை கொண்டு சரீர பலவீனங்களை மாற்றுவார், மாற்றங்களை கொண்டு என்ன செய்வார் தெரியுமா? சகரியா 8வது அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஆமென் உபவாசம், ஆமென், ஒரு வாரம் மாத்திரமல்ல, ஒரு மாதம் மாத்திரமல்ல, 2 மாதம் மாத்திரமல்ல, மாத கணக்கில் தொடர்ச்சியாய் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற உபவாசத்தினால ஒரு பெரிய மாற்றம் தெரியுமா? ஆமென். எருசலேமுக்கு, எருசலேம் என்றால் சபை, சபைக்கு போன ஒரு யூதனுடைய வஸ்திரத்தங்களை எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். ஆமென்.
அந்நாட்களில் எத்தனாவது வசனக்கா? 23வது வசனம். அந்நாட்களில் பலவிதமான பாஷைக்காரர்கள் புறஜாதியாருக்குள் புறஜாதியிலே 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு, தேவன் உன்னோடு. ஏமா யார் சொல்றா? 10 புறஜாதி ஜனங்கள், ரட்சிக்கப்படாத 10 பேர் சபைக்கு போகிற, எருசலேமுக்கு போகிற ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சுக்கிட்டு சொல்றாங்க 10 பேர். ஒருத்தன் கிடையாது, 2 பேர் கிடையாது. ஆச்சரியமான ஒரு தகவல், அதிசயமான ஒரு செய்தி. இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் சபையோடு பேசுவாராக, இந்த தேசத்தோடு ஆவியானவர் பேசுவாராக, இந்த சபையோடு ஆவியானவர் இடைபடுவாராக. இதுவரைக்கும் என் வஸ்திரத்தை ஒருத்தன் கூட பிடிக்கல, ஆமென் தோத்திர, ஒருத்தன் கூட ஆமென் தோத்திர எனக்கு பின்னால வரல. ஆனா இந்த ஜெப நாட்களுக்கு பிறகு விசுவாச தேவனுடைய பிள்ளையே, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடிச்சுக்கிட்டு சொல்றாங்க, ஐயா உங்க கூட கர்த்தர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவாங்களா? உங்க கூட யார் இருக்கிறாங்கிறத, ஆமீன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்களோடு கூட இருக்கிறாங்க என்பதை புறஜாதி ரட்சிக்கப்படாத மற்ற மனுஷன் 10 பேர் சொல்லுகிற காலங்களை ஆண்டவர் திரும்ப பண்ணுகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சபையில் ஒரு பெரிய மாற்றம், தேவ ஜனங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய மாற்றம் உன்னை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆத்தும அறுவடையை கர்த்தர் தருகிறார். ஜெபிக்கிற சபையே, ஒரு பெரிய ஆத்தும அறுவடை நடக்க போகுது. ஏன் தெரியுமா? கர்த்தர் சபையை கட்ட போகிறார். ஆமென். நீங்களும் நானும் சபையை கட்டணும். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என் சபையை நானே கட்டுவேன். அல்லேலூயா. சபை என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் எக்லீசியா, அழைக்கப்பட்டவருடைய கூட்டம், வேறு பிரிக்கப்பட்ட மனிதருடைய கூட்டம். அந்த சபைக்கு ஆண்டவர் உபதேசத்தை வைத்திருக்கிறார். அந்த சபைக்குள்ளே ஆண்டவர் சத்தியத்தை வைத்திருக்கிறார். அந்த சபைக்கு ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை, நல்ல தேவ மனிதர்களை வைத்திருக்கிறார். அந்த சபையை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார். மறுரூபப்படுத்தப்படுகிற சபைக்கு என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? இந்த சபையை எடுக்க இயேசு வரச்சான் போகிறார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவய காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரச்சான் போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் செழுவார்கள் முதலாவது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மேகம் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் இயேசுவோடு நாம் இருப்போம். சபையின் எதிர்பார்ப்பு. ஆமீன். சபைக்கா ஒரு சபையில் ஒரு பெரிய ஆத்தும அறுவடை, சபைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சபைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு, கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு தாரு. தேசம் ஆமீன் வருகைக்கு ஆயத்தமாகட்டும். தேசம் சபைக்குள் வரட்டும். இந்த தேசத்தில் வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் நாலா திசையில் ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் நடப்பித்து எருசலேமாகிய இந்த சபை நடுவில் தேவன் ஒரு பலத்த அறுவடையை இந்த ஜெப நாட்களில் ஆண்டவர் தர. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். முடியாதவங்க முடிஞ்ச எல்லாரும் முழங்காலில் நின்று, முடியாதவர்களை தவிர முடிந்த எல்லாரும் ஜெப நிலையில ஒரு 5 நிமிடம் நல்ல தேவனை நோக்கி ஆமென் ஆவியில நிறைஞ்சு முடிஞ்சா கைகளை தட்டி ஹல்லேலூயா. சிறையிருப்பை மாற்றுகிறவர், என் நோய்களை சிலுவையில் சுமந்து நோய்களை மாற்றுகிறவர் மாத்திரம் கிடையாது, என் படுக்கை வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றுகிறவர். சபை நடுவில் நான் மாத்திரம் கிடையாது, நான் மாத்திரம் தனிமையாய் சபைக்கு போய் வருகிறது கிடையாது. சபையில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறார் என்பதை தேசம் காணும். ஹல்லேலூயா. என் புருஷனருடைய கண்கள் அதை காணும், என் குடும்பத்தில் உள்ளவருடைய ரட்சிக்கப்படாதவருடைய கண்கள் அதை காணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற கண்கள் அதை காணும். ஐயா உன்னுடைய கர்த்தர் இருக்கிறார். உன் கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நீ போகிற சபைக்கு நாங்களும் வருவோம் சொல்லுகிற ஒரு 10 நபர் ஆண்டவர் எழுப்புவார். என் கைகளில் ஒரு 10 நபர் இந்த வருஷத்துல தேவன் தருவார். சும்மா வந்திருக்கிறனா, ஓ தனிமையாய் வந்த என் நிலைமை ஆவியானவர் மாற்ற போகிறார். நல்ல உண்மையா கைத்தட்டி ஆவியில கச்சன மரகதன திகழ வரகதனா. ஓ வெறுமையாய் வந்த நாட்கள்
நாட்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். தனிமையாய் வந்த நிலைகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த வருஷத்துல ஒரு 10 பேரை என்ன நம்பி என் கையில் ஆண்டவர் தரத்தான் போகிறார். என் கையில் ஆண்டவர் தரத்தான் போகிறார். என்ன கொண்டு இந்த சபையில சில ஆத்துமாக்களை இந்த வருஷத்திலேயே தேவன் தர போகிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிற வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிற சபையில் ஆத்தும அறுவடை நடக்கும். ஆத்தும அறுவடை நடக்கும். தேவனுடைய சுவிசேஷ உன் மூலமாய் அறிவிக்கப்படும். தேவனுடைய சத்தியம் உன் மூலமாய் அறிவிக்கப்படும். உன் வாய் சத்தியத்தை சொல்லு, உன் நாவு சத்தியத்தை ஆமென் அறிவிக்கும். உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். உன் குடும்பத்தில் பயன்படுத்துவார், உன் சபையில் பயன்படுத்துவார், உன் தேசத்தில் பயன்படுத்துவார், உன்னை ஆச்சரியமாய் பயன்படுத்துவார். ஒரு பெரிய மாற்றத்தை உன்னை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் கிரியைகளை நாடாமைப்பார். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டு. அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். கைகளை தட்டி. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். சொல்லுங்க. தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய். நீயும் தப்பி செல்ல வழி செய்வார். நானும் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கைகளை தட்டி. கலங்கிட துடமரகதான தேக நாம கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க. என் இயேசு நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். சுவே காயங்கள் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். ஒரு மகிமை இறங்கி வருது. காயங்கள் அனைத்தையும் கட்டுகி விடுதலை, விடுதலை. கண்ணீர் துடைக்கிறார். விடுதலை. கண்ணீர் துடைக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை கமானதானா அந்த வாரியோ சொல்லரோ நடந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினை. ஒரு அபிஷேகம் இறங்கி வருது சகோதரா. ஒரு ஆவியாண்ட வல்லமை, பலத்த வல்லமை, பெரிய நடப்பிக்கே ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருது. உன்னை ஆண்டவர் எழுப்பி விடுகிறார், உன்னை தூக்கி விடுகிறார். ஒரு மாற்றங்களை தருவார். நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே. கடந்ததை மறந்து விடு. நல்ல சத்தம் உயர்த்தி கர்த்தர் புதிய செய்திடுவார். இன்றே நாளைக்கல்ல, இன்றே கர்த்தர் புதிய செய்திடுவார். இன்றே நீ காண். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் புதிய நாம ராதா நாம ரோகோலோ நாம வீடவரகதன வைடவரகதன கர்த்தர் என செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். காண்பேன். இன்று ஆவியில் நிறைந்து சொல்லுங்க பார்க்கலாம். காண்பேன். இன்றே அந்நிய பாசை. காண்பேன். கைத்தட்டி. இன்றே நீ காண். நல்ல கைத்தட்டி. இன்றே நீ காண்பாய். இன்றே இன்றே நாம ராதா நாம பீமா நாம இன்றே விடவரகா வைடாகான ராதா நாம இன்றே நீ கா வலமை 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 இன்றே காண்பாய். வலமை இன்றே நீ காண்பாய். வலமை உண்டு உண்டு
அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு தீராராதனமராகலோ கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடு வல்லமை உன்னதத்தின் விடுதலை 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 ஆவியில விடுதலை சரீரத்தில் விடுதலை ஆத்மாவில விடுதலை பலவீனத்தில் விடுதலை போராட்டத்தில் விடுதலை பிசாசின் முடியல விடுதலை ஓ ரத்தன ரகநாமா இன்றே நீ காண்பாய் இன்றே நீ காண்பாய் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் சொல்லுங்க கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் நம்ம இயேசு கைவிட மாற்றங்களை தருகிறார் பெற்றுக்கோ மாற்றங்களை தருகிறார் பெற்றுக்கோ மாற்றங்களை தருகிறார் பெற்றுக்கோ மாற்றங்களை தரு receive the name of the Lord Jesus நீ காண்பாய் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் சபையே விடுதலை உண்டு நல்ல ஆவியில நிறைந்து ஆமென் கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம். 3 தேவ மனிதர்கள் மூலமாய் இந்த வார்த்தை வெளிப்பட்டது. கர்த்தர் சிறையிருப்புகளை மாற்றுகிறார். சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த சிறையிருப்பின் வல்லமையிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். வார்த்தையை கர்த்தர் பேசினது உண்மையானால் தேவ பிள்ளைகளுடைய சிறையிருப்பு, தேசத்தின் சிறையிருப்பு, பலவீனத்தின் சிறையிருப்பு, நெருக்கத்தின் சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகுது, விலகி போகுது. கையை தட்டி ஜீவிக்கிற தெய்வத்துடைய வல்லமை வெளிப்படுகிறது. சிறையிருப்புகள் மாறுகிறது. வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். சிறையிருப்புகள் மாறுகிறது. 3 தேவ மனிதர்கள் மூலமாய் இந்த வார்த்தை வெளிப்பட்டது. சிறையிருப்பை மாற்றுவே. அநேக பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் விலகி போகுது. கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். சில குடும்பத்தின் சிறையிருப்புகள், சில தனிப்பட்ட மனுஷனுடைய சிறையிருப்புகள் விலகி போகுது. ஜீவிக்கிற தெய்வம் அது செய்கிறார். நல்ல கையை தட்டி ஒருக்க கூட கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சிறையிருப்பு மாற போகுது. உன் வியாதி படுக்கைகள் மாற போகுது. கர்த்தர் படுக்கையை மாற்ற போகிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான். அற்புதம் நடந்தது. உன் படுக்கை மாறும். உன் துக்கத்தின் படுக்கை மாறும். உன் கண்ணீரின் படுக்கை மாறும். உன் சஞ்சலத்தின் படுக்கைகள் மாறும். உன் வேதனையின் படுக்கைகள் மாறும். இயேசுவின் நாமத்தினால உன் படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறாரே. ஆமென். எத்தனை தேவ பிள்ளைகள், எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அதை கர்த்தர் செய்ய போகிறாரு. இன்னைக்கு அது நடக்க போகுது. கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். அந்த ஜீவிக்கிற தெய்வம் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. விசுவாசித்த ஒருக்கா கூட இருக்கிற இடங்கள்ல ஒரு 2 நிமிடம் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். 2 நிமிடம் எழுப்பி நில்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 2 நிமிடம் எழுப்பி நின்று நல்ல கையை தட்டி இன்னைக்கு உங்க வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்ற போகிறாரு. எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யணும், என் படுக்க மாறணும் விரும்புகிற பிள்ளைகள் இப்ப 1 நிமிடம் கைகளை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து நல்ல வாய்களை திறந்து ஜீவிக்கிற தெய்வம் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. எல்லாம் விசுவாசத்தோடு கை தட்டி ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துணை அவரே என்றும் நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீவிக்கிறார். இயேசு
ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கொட்டை வந்து தரை மட்டமானது. அவர் சொல்ல கண்டிருந்தது, அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாயினார். ஜீவிக்கிறார் இயேசு. நல்ல கை தட்டி கண்ண மூடி ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் நல்லா பறித்து இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீ பிடிக்கவே. நேரத்தில் பரலோகத்தில் உன் வீட்டை கட்டும் இந்த நல்ல நிபரே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் கை தட்டி நல்ல வாய்த்திருந்தே துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவனுள்ள தெய்வத்துடைய வல்லமை புறப்படுகிறது, புறப்படுகிறது. நல்ல கையை தட்டி சிறையிருப்புகள் விலகிறது, வியாதி படுக்கைகள் மாறுகிறது. ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். கையை தட்டி பெற்றுக்கோ. Dabala ragadala ribadara gadara gadala ragadara dabala shandara gadara dala ribadala uda bala shandara gadara gara gadala gadala riba baba baba dabala shandara gadara gadala gadala dabala gadara gadara dala uda bala shandara gadara dala சிறையிருப்புகள் மாறுகிறது, சிறையிருப்புகள் மாறுகிறது, வியாதி படுக்கைகள் மாறுகிறது. சில மாற்றங்கள் நடக்குது, சில மாற்றங்கள் நடக்குது, சில மாறுதல்கள் நடக்குது. நன்றி ஆண்டவரே. சில மாற்றங்களை இந்த இரவு நேரத்தில் அருமையான பிள்ளைகளுக்கும் தேசத்திற்கும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தனிப்பட்ட ஜீவியத்தில் மாற்றத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சிறையிருப்பு மாறுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வியாதி படுக்கைகள் மாறுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் இயேசுவண்டை வரும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.